ஒரே சீரியல்ல நடிச்ச 2 பேர் இப்ப தங்களோட காதலை வெளிப்படுத்தி இருக்காங்க, சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கனா காணும் காலங்கள் சீசன் 1 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல மலர் அப்படின்ற ரோல்ல நடிச்சவங்க தான் நம்ம சங்கீதா. ஆக்சுவலி நிறைய சீரியல் கூட பண்ணியிருக்காங்க, அழகு சீரியல் ஆகட்டும். சமீபத்துல அப்படின்னு சொன்னோம்னா தமிழும் சரஸ்வதியும்ல வசு அப்படின்ற ரோல்ல சூப்பரா பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்களும் ஆக்டர் அரவிந்த் பாத்தீங்கன்னா அதே கனா காணும் காலங்கள் சீசன் 1ல கலை அப்படின்ற ரோல்ல நடிச்சிருப்பாரு. ரொம்பவே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ண போறாங்க. அவங்களோட காதலை இப்போ சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையா ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ இது என்னப்பா சடனா இப்படி ஷாக்கிங்கா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு சூப்பரா நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர். நம்ம ஆக்டர் அரவிந்த் கூட பார்த்தோம்னா இப்போ விஜய் டிவில ஐயனார் துணை சீரியல்ல மெயின் லீடா பண்றாரு. ஸோ இந்த சீரியல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த 2024ஓட எண்ட்ல தான் வந்து இவங்களோட காதலை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதுலயும் கேப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரே காதல் ரசம் சொட்ட பேசியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு, வெட்டிங் பில்ஸ், கப்புள் கோல்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எஸ், இந்த 2025ல வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அழகான 2 பேருக்குமே நம்மளோட சேனல் சார்பா நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.